நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கடன் வாய்ப்புகள் குறைவதற்கான சூழ்நிலை உங்களை தேடிக்கொண்டு வரும். எங்க சார் எதிர்பார்த்துட்டு இருக்க, கடன் குறைய மாட்டேங்குதே. தாராளமாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும். ஆனா இதுதான் அந்த வாய்ப்புங்கிறது நீங்க தான் கேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? நான் நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரலையே அப்படி சொல்லி உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அப்புறம் குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய தேவைக்கேற்ற வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும். அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனா சக்சஸ்ங்கிறது என்னங்க, பெரிய லெவல்ல லாபங்கிறது என்னங்க, ஒரு தொழில இறங்கணும், ஒரு வேலையில இறங்கணும். ஓகேங்களா? அப்படி இறங்கி அதுல நம்மளுடைய முழு முயற்சிகளும் போட்டு நம்மளுடைய உழைப்பை போட்டு அதுல நம்ம எதிர்பார்க்கிற லாபத்தை கொண்டு வர்றதான வெற்றி. ஓகேங்களா? அதுக்கான முயற்சிகள் இறங்குங்க. இந்த டைம்ல புதுசா ஒரு வேலை வாய்ப்பு அமையும், புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம். அந்த தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் கேளுங்க. கடன் கேட்டு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல வெற்றிகள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரும். உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கீங்க. நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமாக கடன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நண்பர்களுக்கு தனுசு ராசிக்காரங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது இதே மாதிரி விஷயத்துல தயவு செய்து யோசிச்சு பண்ணுங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நண்பனுக்காக தான் பண்ணேன், கடைசியில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, மனசு கஷ்டப்படுறாங்க. அதனால நண்பர்களுக்கும் சரிதான், சகோதரர்கள் செய்யும் போதும் சரிதான். அப்புறம் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது இதே மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்துலயுமே சக்சஸ் பண்ணிடலாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய பெரிய லெவல்ல கடன் தாங்க. ஓகேங்களா? அந்த கடன் இப்படிதான் நமக்கு வருங்கிறதையும் எதிர்பார்க்காம நம்மளே போய் மாட்டிக்கிறது தான் அந்த கடன் போய் மாட்டிக்கிற சூழல் அந்த டயத்துல நமக்கு அமைஞ்சிடும். அப்போ தனுசு ராசிக்காரங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு ஜாமீன் கையெழுத்து, நண்பர்களுக்கான ஒரு ஜாமீன் கையெழுத்து, கூட்டு தொழிலுக்கான விஷயங்கள் இதுல தயவு செய்து இறங்காதீங்க. அந்த கடன் பெரிய லெவல்ல வாங்காதீங்க. ஓகேங்களா? கடன் வாங்குங்க, ஆனா பெரிய லெவல்ல வாங்காதீங்க. இந்த அளவுக்கு கடன் வாங்கினா நம்ம டக்கு நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுல பெரிய லெவல்ல உங்களுடைய நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் சூழல்கள் எல்லாமே அமையும். அது இல்லாம நம்ம வாங்கிடலாம், நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுலதான் சின்ன சின்ன சர்க்கிள்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ லாபத்தின் மூலமாக கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிரிகளின் தொல்லைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நண்பர்கள் தான் நம்ம சொல்லுவோம், நண்பனே எதிராகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாமே இருக்கு. அப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். அதே மாரி பண்ணிக்கோங்க. அது மாரி பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே வெற்றிகள் தாங்க இந்த டயத்துல நீங்க பார்க்கலாம். இந்த வாரத்துல 7ஆம் தேதி 8ஆம் தேதி தொலைதூர பயணங்கள் போவீங்க. ஒரு பிசினஸ் சம்பந்தமா தொலைதூர பயணங்கள் போய் அதுல வெற்றிகளை பார்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி போனா கூட ஒரு ஆன்மீக பயணத்துக்கு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தனுசு ராசிக்காரங்க ஆன்மீக பயணம் போறது அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த நாட்கள் நல்ல உணவு, நிம்மதியான தூக்கம், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நாட்கள் நடக்கும். 9ஆம் தேதி 10ஆம் தேதி மனசு சந்தோஷமா இருக்கும். சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப அற்புதமா முடிவுகள் ரொம்ப தெளிவான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. நீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட ரொம்ப பேர் ஆலோசனைகள் கேட்பாங்க. 11ஆம் தேதி 12ஆம் தேதி வருமானம் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள முக்கியமான விஷயத்த இந்த நாட்களை வச்சுக்கோங்க. இந்த நாட்களை நீங்க பண்ணீங்க அப்படின்னா வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும். புதிய வேலைக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா, இந்த நாட்கள் எடுங்க. புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இந்த நாட்கள்ல பண்ணுங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயம் நீங்க பேச போறீங்களா, இந்த நாட்களை பேசுனீங்க அப்படின்னா வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும். அதாவது லாபத்தை எதிர்பார்ப்போம் இல்லையா, அந்த லாபம் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த நாட்கள் கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரத்துல இந்த நாட்களை யூஸ் பண்ணிட்டு தாராளமா எந்தெந்த நாட்களை எது பண்ணாங்கிற சொல்லியிருக்கேன். அந்த நாட்கள் அந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். இது வரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க